நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இரவு நேரங்களில் காசிமேடு மீன் மார்க்கெட் எவ்வாறு செயல்படுகிறது என்பது குறித்து பார்க்கலாம். நீங்கள் உறங்கும்போது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இடம் காசிமேடு மீன்பிடி துறைமுக பகுதி. அந்த பகுதியில் இந்த நேரத்துலையும் ரொம்பவே பரபரப்பாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம். காசிமேட்டிற்கான இந்த பயணம் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஏன்னா காசிமேடு சென்னையின், ஏன் தமிழகத்தின் மிகப்பெரிய மீன்பிடி துறைமுகம்னு கூட சொல்லலாம். இது வட சென்னையில் அமைஞ்சிருக்கு. காசிமேட்டுக்கு வந்தாச்சு. இந்த நேரத்துலையும் இந்த இடம் ரொம்பவே பரபரப்பாக இருக்குது. மனிதர்கள் இங்கே சுற்றி சுழன்று வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மீன் வாசமும் ரொம்பவே அடிச்சிட்டு இருக்குது. காசிமேட்டின் இந்த நிலை என்னை சிலிர்க்க வைக்குது. இந்த இடம் சென்னையின் அடையாளம். அத்தோடு கடலும் கடல் சார்ந்த இந்த இடம் நவீன நெய்தல் நிலத்தின் அடையாளம்னு கூட சொல்லலாங்கிற அளவுக்கு என்னை ஈர்க்குது. இங்கே இருக்கிற மக்களின் உழைப்பு பல படிநிலைகளில் இருக்கு. போட்டு தொழில் போட்டில் மீன் ஆங்கர் போட்டு மரத்தில் கட்டு மரத்தில் ஒரு 10 கூட இறக்கிட்டு 2 மீட்டரில் ஆங்கர் போட்டு ஒரு 10 கூட இறக்கிட்டு வரும் கட்டு மரத்தில். அது இறக்கிட்டு வர்றதுக்கு தண்ணி அடித்தா மீன் ஒரு நேரத்தில் கடல் தொழில் மீன்லாம் தண்ணியில் போயிடும். அது நாங்கள் மேலே தூக்கி வச்சா மேலே எடுத்துன்னு போவோம். பெரிய படகிலிருந்து கட்டுமரம் வரை இங்கு மீன் பிடிக்க பயன்படுத்துகிறாங்க. பெரிய படகுகளை கரைக்கு கொண்டு வர முடியாதுங்கிறதுனால சிறிய பாய்மர படகுகளை பயன்படுத்தி மீன்களை கரைக்கு எடுத்துட்டு வர்றாங்க. மீன்களை இறக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீனை நான் இங்கே தான் பார்க்குறேன். லைட்டாக மழை தூரிக்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய வேலையை மும்முரமாக செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பெரிய படகில் 50க்கும் அதிகமான கூடை மீன்கள் இருக்கும். அதை இந்த சின்ன கட்டுமரங்களில் ஏற்றி விற்கும் இடத்திற்கு எடுத்து வர்றாங்க. ஒரு முறை சுமார் 10 கூடைகள் வரை கொண்டு வருவதை பார்க்க முடியுது. ஊட்டமிக்க மீன்கள், உயிருடன் நண்டுகள் என்று வகை வகையான கடல்வாழ் உணவுகளை எடுத்து வர்றாங்க. எடுத்து வரப்படும் மீன்களை கூடை அளவிலேயே விற்கிறாங்க. மீனின் வகை மற்றும் அளவை பொறுத்து கூடைகளின் விலை நிர்ணயம் செய்யப்படுது. வகை வகையான மீன்களை மீனவர்கள் அள்ளி வருவதை பார்த்தாலும் மீன்களுக்கு சரியான விலை கிடைக்கலைங்கிறாங்க மீனவர்கள். 25 வருஷமாக தொழில் பண்ணியிருக்கிறோம். ஆனால் தொழில் ஒரு நேரத்துக்கு தொழில் நல்லா இருக்கும். நான் நைட்டு 1 மணி 12 மணிலேருந்து கண்ணு முழிச்சு தொழில் பண்ணிட்டு போய் வருவோம். மீன் பட்டால் ஒரு நாள் 2 நாள் வந்துடுவோம். இல்லைனா 3 நாள் 4 நாள் தங்குவோம். அதுவும் மீன் விலை இருந்தால் தான் அந்த ஒரு அளவுக்கு போட்டு ஓடும். மீன் விலை இல்லைனாக்கா ரொம்ப கஷ்டம். இப்போ இதெல்லாம் ஆர்டர் பண்ணு இருக்குது. மீன் விலை இருந்துன்னா பரவாயில்ல, ஆளுங்களுக்கு எந்த தொழில் பாதிப்பு இல்லை. விலை இல்லாதான் ரொம்ப டேமேஜ் கஷ்டமாக இருக்கும். கடல்ல இருந்து பிடிச்சிட்டு வர இந்த மீன்கள் கரைக்கு வந்தவுடனேயே அதை வாங்கிறதுக்கு வியாபாரிகளும் காத்துட்டு இருக்காங்க. சென்னையின் பல பகுதிகளில் இருந்தும் இவர்கள் வந்திருக்காங்க. சென்னையின் அண்டை மாவட்டங்களான காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் இருந்து கூட வியாபாரிகள் வந்திருக்காங்க. மீனவர்கள் சரியான விலை கிடைக்கவில்லைன்னு சொல்ற அதே நேரம் விலை அதிகமாக விற்பதாக கவலை தெரிவிக்கிறாங்க இந்த வியாபாரிகள். மீன் வியாபாரம் எல்லாம் மக்கள் விலையை ரேட்டும் கம்மியாக கேட்குறாங்க. அதை வஞ்சரெல்லாம் அங்கேயே 700 ரூபா ஹோல்சேல் ரேட்டே போகுது. அங்கேயே வாங்குறதே 700 ரூபா 800 ரூபாய்க்கே விற்க மாட்டுது. ரொம்ப எங்களால் வியாபாரம் பாதிப்பு, ரொம்ப மீன் வராதனால வியாபாரம் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. ஆனால் மீன் உற்பத்தி இன்னும் கம்மியாக தான் இருக்குது. இதனால் மீன் வர்றதுக்கு வியாபாரமே ரொம்ப டல்லாக இருக்குது. அதனால் மக்கள்லாம் கொஞ்சம் விலைகளை ஏற்றி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வழக்கமாக நள்ளிரவில் ஆண்கள் மட்டுமே பெரும்பாலும் பணிபுரிவதை பார்த்த என் கண்களுக்கு இந்த இடம் பாலின வேறுபாடு இல்லா இடமாகத்தான் பட்டது. இந்த பகுதியில் எந்த திசை திரும்பினாலும் பெண்கள் வியாபாரம் செய்து கொண்டிருப்பதை பார்க்க முடியுது. மீன்களை கரைக்கு கொண்டு வரும்போது சில மீன்கள் படகு நழுவி கடலில் விழுகின்றது. அதை சேகரிக்கின்றனர் சிலர்.
அந்த பக்கம் கூடைகளில் மீன்கள் வந்து இறங்கினதை பார்த்தோம். அதே நேரத்தில் இந்த பக்கம் பெரிய பெரிய மீன்களை வந்து கொண்டு வந்து இறக்கி வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த பகுதியில் எங்கே பார்த்தாலும் பெரிய மீன்கள் ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. சில மீன்கள் ஆளுயரத்திற்கு இருந்து ஆச்சரியப்படுத்துது. பெரும்பாலும் சுறா மீன்கள் பெரிய அளவில் இருந்தாலும் பல வகையான பெரிய மீன்களையும் இங்கே பார்க்க முடியுது. இங்குள்ள பெரிய மீன்களை விசைப்படகுகளின் மூலமாக கரைக்கு கொண்டு வர்றாங்க. மாவலசி ஒன்று தான் ரேட்டு போவோம். நம்ம வந்து பாறை மீனுங்க வந்து ரேட்டு போவோம், இந்த கலவானுங்க ரேட்டு போவோம். இப்போ மாவலசி பிடிச்சின்னு வருவோம். இப்போ மாவலசி இன்றைக்கி மட்டும் போயிட்டு வரதுக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வந்து பெரிய மீன்களை ஏலம் விட்டு விற்பனை செய்வதையும் பார்க்க முடிந்தது. பெரும்பாலும் பெண்கள் தான் ஏலம் விடுபவர்களாக இருக்கிறாங்க. சுற்றி நிற்கும் ஆண்களுக்கு மத்தியில் கம்பீரமாக பெண்கள் ஏலம் விடுவதை பார்ப்பது ஆச்சரியமாக இருந்தது. கடலில் மீன்பிடிப்பதில் ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தும் அதே நேரம் கரையில் மீன் விற்பனையில் பெண்களின் பங்கும் கணிசமாக இருக்கிறது. இந்த மீன்களை சராசரியாக 1000 ரூபாயிலிருந்து ஏலம் விடுகின்றனர். நேரம் ஆக ஆக அதிக அளவிலான மீன்கள் வர துவங்கியது. என் கையில் இருக்கிற இந்த மீன் பாறை மீன் இது தோராயமாக இப்போ 4-5 கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு இது வந்து போயிட்டு இருக்கிறதா வந்து அவங்க சொல்கிறாங்க. இங்கே பெரும்பாலும் சில்லறை விற்பனைக்காக, பெரிய ஹோட்டல்களுக்காக, விருந்துக்காக என்று பல காரணங்களுக்காக பலரும் வாங்கி செல்றாங்க. மேலும் தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கும், ஏன் இந்தியாவெங்கும் இங்கிருந்து மீன்கள் அனுப்பி வைக்கப்படுது. மேலும் உலகின் பல பகுதிகளுக்கும் இங்கிருந்து மீன்கள் ஏற்றுமதி செய்யப்படுது. சுமார் 18 மீனவ கிராமங்களை இணைத்து, மீனவ சங்கங்களை இணைத்து ஐக்கிய அமைப்பை ஏற்படுத்தியுள்ளனர் இந்த மீனவர்கள். எந்தெந்த மீன் எந்தெந்த இடத்துக்கு அனுப்பணும், இங்கேருந்து ஃபாரினுக்கும் எக்ஸ்போர்ட் ஆகுது, வெளி மாநிலத்துக்கும் எக்ஸ்போர்ட் ஆகுது. இங்கே இருக்கிற மீனுங்க வந்து உடனே பிடிச்சின்னு வர்றதால எந்த ஏரியாவுக்கு போனாலும் இந்த மீன் வந்து நல்ல மீனாக தான் இருக்கும். அதாவது சில மீனுங்க வந்து ஐஸ் பதப்படுத்தி 10 நாள் 15 நாள் பண்ணி விற்பாங்க. அந்தமாரி மார்க்கெட் இல்லை. காசிமேடு கடற்கரையிலேயே பெரிய மார்க்கெட் இதுதான். அதாவது தமிழில் குறிப்பாக சொன்னால் தமிழ்நாட்டிலேயே பெரிய மார்க்கெட்னா காசிமேடுன்னு எல்லாருக்குமே தெரியும். பழங்குடிகளாக அறியப்படும் மீனவர்களின் தொழில் கால சுழற்சியில் அழிந்து விடாமல் காலத்திற்கேற்ப மாறி இருக்கிறது. மீன் பிடித்தல், விற்பனை செய்தல், பதப்படுத்தல் போன்றவற்றில் நவீனம் புகுந்துள்ளது. இரவு பகலாகிறது இந்த நெய்தல் நிலத்துக்காரர்களின் உழைப்பில். எப்பவுமே நள்ளிரவை தாண்டிலும் இந்த காசிமேடு பகுதியில் இதே மாதிரி தான் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். துயில வெளிகளோட தேவேந்திரன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.